ஹாய் மக்களே, நத்திங் 3 பேக் கேஸ் வாங்கியிருக்கேன். இந்த பேக் கேஸ் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கேட் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். இந்த பிராண்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நான் ஹானர் 90க்கு X200 விவோ X200 அந்த ஃபோனுக்கு எல்லாத்துக்கும் வாங்கி போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் இந்த ஃபோனுக்கும் வாங்கியிருக்கேன். பாருங்கள், நத்திங் 3 எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். யூனிக்காக இருக்கும் இந்த ஃபோன் பார்க்குறதுக்கு. அந்த பின் சைடு பார்த்தீங்கன்னா அந்த 3 கேமரா, அந்த ரெக்கார்டிங் பண்ணும்போது அந்த லைட் எரியுறது எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த பேக் கேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேட் ஃபினிஷாக இருக்கும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது, கொஞ்சம் மேட் ஃபினிஷாக இருக்கும். நல்லாயிருக்கு இந்த பேக் கேஸ் பார்த்து. அமேசானில் 269க்கு வாங்கினேன். இந்த பேக் கேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேட் ஃபினிஷாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த சொரசொரப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இதுவே நான் ட்ரான்ஸ்பரண்ட்டாக கிளியராக வாங்கியிருந்தா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, கை வச்சோம்னா பின்னாடி வந்து அந்த கையோட அச்சு அந்த ரேகையெல்லாம் கிளியராக தெரியும். அதனால் சரி நம்ம ட்ரான்ஸ்பரண்ட் வேண்டாம், மேட் ஃபினிஷாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக் கேஸ் வாங்கினேன். நான் உள்ளே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம் என்னன்னு நினச்சிட்டு பிரித்து பார்ப்பேன். ஆக்சுவலாக அது உள்ளே ஸ்டிக்கர் இல்லை, பின் பக்கம் தான் இருக்குது. எனக்கு என்னென்னா உள் பக்கமும் இருக்குமோ ஸ்டிக்கர் அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் உள் பக்கம் இல்லை, பின் பக்கம் மட்டும்தான். இதை பாருங்கள், பிக்கிறேன் பாருங்கள். இது பிச்சதுக்கப்புறம் கிளியராக இருக்காது, மேட்டாக இருக்கும். அந்த கை வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து சொரசொரப்பாக இருக்கும். நல்லா கிரிப்பும் நல்லா இருக்குது. அதனால் இதுவே வந்து கிளியராக இருந்ததுன்னா வழுவழுன்னு இருக்கும், நம்மளுக்கு வந்து ஸ்லிப்பரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது அப்படி இல்லை, ஸ்லிப்பரி இல்லை, நல்லா தான் இருக்குது. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் சூப்பராக இருக்குது. அந்த பட்டன், பவர் பட்டன், அந்த சைடு வால்யூம் பட்டன் எல்லாமே நல்லாயிருக்கு. பேக் சைடு பாருங்கள், கிளிப் லைட் அழுத்துவதற்கான அந்த பட்டன் அதுவும் கிளியராக கொடுத்துருப்பாங்க, அந்த ஹோல்ஸு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் பாருங்கள், சுற்றி எப்படி பம்ப்பு மாரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்கும். மேல் கேமராக்கும் நல்லாயிருக்கும். அந்த கீழே இருக்க 2 கேமரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்குன மாதிரி தான் இருக்கும். இதனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, சாதாரண சர்ஃபேஸில் வச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுவே கீழே நம்ம தரையில் வைக்கிறோன்னு வச்சுங்களேன், அந்த சர்ஃபேஸில் சின்ன சின்ன மைன்யூட்டான கல் இருக்கும். அது கேமரா லென்ஸ் மேலே படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த கேமரா கீழே இருக்க அந்த 2 லென்ஸுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் பம்ப் பெருசாக கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுமாதிரி வால்யூம் பட்டன் அழுத்துறதுக்கு, ஆன் ஆஃப் பட்டன் அழுத்துறதுக்கு, பின்னாடி வந்து அந்த ஸ்பீக்கர் கிரில்லு பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. முதல்ல இந்த ஃபோனுக்கு நத்திங் 3க்கு கம்பெனியிலே கொடுத்த பேக் கேஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பேக் கேஸ் பார்த்தீங்கன்னா அந்த 3 கேமராவுக்குமே பம்ப்பு ரொம்ப பெருசாக இருக்கும். அதுவும் நல்லா தான் இருந்தது. அது என்ன ஆயிடுச்சு கேட்டிங்கன்னா, இப்போது கொஞ்சம் லைட்டாக வந்து கலர் ஃபேட் ஆன மாதிரி இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.